என் பேர் ஸ்ரீதேவி. நான் இன்னைக்கு ட்ரைனிங்கு போய் ஐஆர்டி ட்ரைனிங் முடித்து இன்னைக்கு நான் டிரைவராக இருக்கேன். சிஎல்லாம் டெம்பரவரியாக தான் போய்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலை போகிறது ரொம்ப எனக்கு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பிடிச்ச வேலை எனக்கு இது. இதுக்கு முழு காரணம் புதுக்கோட்டை மாவட்டம் தலைவி திருநங்கை அசினாமா அவர்களும், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா மேடமும் இதுக்கு முழு காரணம். அவங்கள்ட்ட மனு கொடுத்துருந்தேன். நீ இந்த வேலைக்கு போகிறதுக்காக மனு கொடுத்துருந்தோம். அவங்க உடனே எனக்கு கொடுத்தாங்க. இங்கே உடனே பேசி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக பஸ் ஓட்டுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் இப்போ ட்ரைனிங் முடித்து பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சிஎலாக போகிறனால எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே பர்மிட்டு போட்டாச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப இன்னும் பெருமையாக சந்தோஷமாக இருக்கும். அந்த அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இப்போ நீங்கள் திருநங்கையாக இருந்துட்டு பஸ்ஸு ஓட்டுறீங்க, பயணிகள்லாம் எப்படி சந்தோஷப்படுறாங்களா? பயணிகள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எப்படின்னா ஆண்கள் பெண்கள், இது வரைக்கும் ஆண்கள் தான் டிரைவராக இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு பெண்ணு டிரைவராக இருந்து அவங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனால் இப்போ ஆண்கள் பெண்களோட ஒரு திருநங்கை டிரைவராக இருக்கிறது பெண்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்மளை மாதிரி இன்னைக்கு ஒரு பெண்ணோட பெண்ணாக இருந்து அவங்க ஒரு திருநங்கை ஓட்டுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ ஆண்கள்லாம் வண்டி ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஓட்டும் போது பேசஞ்சர் எல்லாம் கவனமாக பத்திரமா கூட்டிகிட்டு போகிறோங்கிற எண்ணத்தோட ஓட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை எப்படி? கண்டிப்பாக பேசஞ்சர் நமக்கு முக்கியம். முதல்ல நான் என்னுடைய சேஃப்டியையும் பார்க்கணும், பின்னாடி இருக்கிறவங்கள சேஃப்டியையும் கண்டிப்பாக பார்க்கணும். கரெக்டாக அது ரூல்ஸ் படி எப்படி போகணுமோ அப்படி தான் போகணும். அப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டுறது, இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டணும்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். யார் இந்த வண்டியை ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். தைரியம் இல்லைன்னா அது ஓட்ட முடியாது. எனக்கு அந்த தைரியம் இருக்குது. நான் நல்லபடியாக அதை உணர்வேன்னு எனக்கு நானே சந்தோஷப்பட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப விரும்புகிறேன், அளவுக்கு மீறி விரும்புகிறேன். ரொம்ப ஒரு லவர் மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். அக்கா, இப்போ திருநங்கைகளில் அதிக பேர் இதே மாதிரி தொழிலுக்கு, அதாவது இதே மாதிரி வேலைக்கு ஆசைப்பட்டு வந்தால் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இது மாதிரி வரவேற்க தமிழ்நாடு அரசு உதவணும்னு வேண்டிக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த கோரிக்கையும் இருக்குது. அவங்களும் படித்தவங்க யார் எந்த திருநங்கைகள் படித்தாங்களோ, என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்க ஆசைப்பட்றாங்க. இதில் தான் வரணும்னு இல்லை, அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அவங்க அந்த இதுக்கு ட்ரெய்லராக இருக்காங்க. முளைப்பாரி போகிறவங்க இங்கே அந்த கோயில் குளத்துக்கு திருவிழா நடக்கிறப்போ முளைப்பாரி போட போகிறாங்க, ஆடல் பாடலுக்கு போகிறாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. படிக்காத திருநங்கைகள் இப்போ யாசகம் கேட்க போகிறாங்க. இப்போ திருநங்கைகளுக்கு உங்களோட கோரிக்கையாக என்னக்கா இருக்குது சார்பாக? திருநங்கைகளுக்கு, படித்த திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வேணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். படித்த திருநங்கைகள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வேணும். ஏன்னா சின்ன சிறுச்சுங்க எல்லாருமே 25 26 வயசு, ஒரு 22 வயசு உள்ள பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் படிச்சுட்டு தான் வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த சிஎம் சார்கிட்ட, விஜய் சார்கிட்ட நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவர்ல மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.